ஒரு முறை விருதுப்பட்டியில் உள்ள ஒரு கிராமத்தில் காமராஜர் ஐயா ராத்திரி அந்த பக்கமாக மக்கள்கிட்ட குறைநிறைகள் கேட்க போகிறாங்க. அப்போ ஒரு பையன் பேயை பார்த்து பயந்து போய் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, அது பேய் இல்லடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. எவ்வளவோ சொல்லியும் அந்த பையனோட பயமோ அழுகையோ கொஞ்சம் கூட குறையலை. இதை தூரமாக இருந்து பார்த்த காமராஜர் ஐயா அந்த பையனை கூப்பிட்டாங்க. நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார்றாங்க. நீங்கள் பேய் எங்கே பார்த்தீங்கன்னே அப்படின்னு கேட்க அந்த பையன் அந்த இடத்த சொல்கிறான். உடனே காமராஜரையா, வாங்க போவோம், நம்ம 2 பேரும் போய் அதை பார்த்துட்டு வந்துடுவோன்னே அப்படின்னு சொல்ல அந்த பையன் மறுபடியும் பயங்கரமாக அழறான். அப்போ காமராஜரையா, வாழ்க்கையில் எதை பார்த்து நாம் பயப்படக்கூடாதுன்னே. அந்த பையனோட பேர் சண்முக சுந்தரம். சண்முகம், எதை பார்த்தும் பயப்படக்கூடாது, வா எங்கூட என்ன அப்படின்னு சொல்லி அவனை பொறுமையாக சமாதானப்படுத்தி அவன் சொன்ன அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே பார்க்கும்போது அங்கே ஒரு பிளாஸ்டிக் கவர், அது காற்றுல ஆடுறது, வெள்ளை கலரில் இருந்த உடனே அந்த பையனுக்கு பேய் போல் தெரிஞ்சிருக்கு. அந்த காமராஜரையை காமிச்சு, இது வெறும் கவருன்னே, இதை பார்த்து தான் நீ பயந்துருக்க. காற்று அடிக்கிற சத்தத்தில் வேகமாக சலசலன்னு சத்தம் கேட்க அதை பேயின்னு நீ தப்பாக நினச்சிட்டேன்னே. நீ எதுக்கும் பயப்படக்கூடாது, வாழ்க்கையில் பயந்தா வாழ முடியாது. ஒரு தடவை நமக்கு பயம் வந்துருச்சுன்னா அது என்ன ஏதுன்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தா நம்ம பயம் போயிடும்னே அப்படின்னு சொல்லி அந்த பையனை சமாதானப்படுத்தி சந்தோஷமாக கூட்டிகிட்டு வந்து அவங்க பெற்றவங்க கிட்ட ஒப்படைச்சாங்க. காமராஜரை அவனை சின்ன பையனை தள்ளி வைக்கலை, அவனுக்கு உலகம் புரியணும்னு நினச்சாங்க, உண்மையை புரிய வச்சாங்க. ஒரு முதலமைச்சர் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவரும் குழந்தையாக மாறி அந்த பையன் கூட இருந்து அவனோட சந்தேகத்தை தீர்த்து வச்சு அவனை சந்தோஷப்படுத்தி அனுப்புனாங்க காமராஜர் ஐயா.